பழமொழி அதிகபட்சமாக 2 வரிகள் இருக்கும். ஆனால் அந்த 2 வரிகளுக்குள்ளே 2000 ஆண்டுகால வரலாறு புதஞ்சு கிடக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டின் வரலாற்றை சொல்லும் சில பழமொழிகள், அதை பற்றி பார்க்கலாம். மேற்கே மழை பெய்தால் கிழக்கே வெள்ளம் வரும். இந்த பழமொழி தமிழ்நாட்டோட பூகோளத்தை பற்றி சொல்லுதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? சங்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டோட எல்லைகள்னு சொன்னால் மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு பக்கம் கடல். இயற்கையாகவே தமிழ்நாடு மேற்கு பக்கம் மேடாகவும் கிழக்கு பக்கம் பள்ளமாகவும் இருக்குது. இப்போவும் எந்த ஊருக்கு போனாலும் கிழக்கு தெருவை கீழே தெருனும், மேற்கு தெருவை மேலே தெருன்னு சொல்லுவாங்க. நமது முன்னோர்கள் கீழத்தெரு மேலத்தெருன்னு 2 சொற்களை வச்சே தமிழ்நாட்டோட பூகோளத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வளவனாயினும் அளவறிந்து அழித்து உண். வளமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தகுதிக்கு மீறி தானம் செய்யக்கூடாதுங்கிறது நாம் நேரடியாக புரிஞ்சுக்கிற செய்தி. இந்த பழமொழியில் வளவன் என்பது முக்கியமான சொல். வளவன் என்பது சோழர்களை குறிக்கும். தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே வளமாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஏன் சோழர்களை மட்டும் வளவன்னு சொல்கிறோம்? அதுக்கு முக்கியமான காரணம் காவேரி. காவேரி ஆண்டு முழுவதும் பற்றாமல் ஓடுற ஆறு கிடையாது. சில மாதங்கள் காஞ்சு போய் கிடக்கும், சில மாதங்கள் வெள்ளம் வந்து ஊரையே அழிக்கும். இந்த வெள்ளத்தை தேக்கி வச்சா என்ன அப்படின்னு முதல்ல யோசித்தது கரிகார் சோழர் தான். கரிகார் சோழர் என்னைக்கு கல்லணை கட்டினாரோ அன்னையிலேருந்து காவேரி சோழ நாட்டை வளமான நாடாக மாற்றிருச்சு. அதுக்கு அப்புறம்தான் சோழ நாடு சோறு உடைத்து என்ற சொலவடை உருவாச்சு. சோழர்களுக்கும் வளவன் என்ற பெயர் வந்துச்சு. கரிகார் சோழரோட இயற்பெயரும் வளவன் என்பது இன்னொரு சிறப்பான செய்தி. கல்லே பரவி நல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே. சங்ககாலத்தில் இருந்தே தமிழர்களுடைய வழிபாடு என்றாலே முன்னோர் வழிபாடு மட்டும்தான். பகைவர்கிட்ட போரிட்டு வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் வச்சு வழிபட்டது தமிழர் மரபு. நடுகள் வழிபாடு தான் பிற்காலத்தில் கோவில் வழிபாடாக மாறியிருக்கு. ஊருக்கு பயனுள்ள வகையில் வாழ்ந்து மறைஞ்சவர்களை தான் தமிழர்கள் தெய்வமாக வணங்கியிருக்காங்க. யார் தெய்வம் என்பதற்கு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதே மாதிரி யார் இறைவன் ஒரு குறள் சொல்லுது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். கடவுள், தெய்வம், இறைவன் இப்படி என்ன பெயரில் சொன்னாலும் தமிழர்களுக்கு கடவுள்னா சிறப்பாக வாழ்ந்து மறைஞ்ச முன்னோர்கள் தான். அதனால தான் மாங்குடி மருதனார் புறநானூறு 335வது பாடலில் சொன்னார், கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி. இந்த வரிகளை சொல்லும் போதெல்லாம் தமிழர்களின் வரலாறு எவ்வளோ கேலி கிண்டல்களுக்கு உள்ளாயிருக்கும்னு ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். இந்த பழமொழியில் வாளோடு முன் தோன்றி என்ற வார்த்தை தமிழர்களின் இரும்பு காலத்தின் தொன்மையை குறிக்குது. மன்னன் 2019ஆம் ஆண்டு எழுதின ஆயுத தேசம் என்ற புத்தகத்தில் தமிழர்களின் இரும்பு நாகரிகம் பற்றி எழுதியிருப்பார். அப்போது அவரை திராவிட கட்சியினர் எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சிவகலைங்கிற ஊரில் கிடைச்ச இரும்பு பொருட்கள் 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்தினது மட்டும் இல்லை, இரும்பை உருக்கிற ஆலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்திருக்கு. உலகத்திலேயே இரும்பை கண்டுபிடிச்சி அதை உருக்கி ஆயுதங்கள் செஞ்சு பயன்படுத்தினது தமிழர்கள் தான். ஆனால் அந்த உண்மை கிபி 9ஆம் நூற்றாண்டிலேயே ஒருத்தருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய பெயர் ஐயனார் இதனார். அவர் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி புறப்பொருள் வெண்பா மாலை என்ற நூல் எழுதியிருக்கிறார். தமிழர்களின் இரும்பு வரலாறு பின்னாடி மறைக்கப்படும்னு அவருக்கு முன்னாடியே தெரியுமோ என்னவோ. அவர் எழுதின பாடல் வரிகளை சொல்கிறேன், கேளுங்க. பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி. இதோட அர்த்தம் என்னென்னா, மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நில நாகரிகம் தோன்றிருச்சு, ஆனால் முல்லை மருதம் நெய்தல் நாகரிகம் இன்னும் தோன்றலை. மலைகளில் வேட்டுவ சமூகமாக இருக்கும்போதே தமிழர்கள் இரும்பால் செஞ்ச வாள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் முருகன் கையில் வேல் இருக்குது. உலகத்திலேயே இரும்பை முதல்ல பயன்படுத்தினது தமிழர்கள் தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை உருக்கிற ஆலைகளை கண்டுபிடிச்ச தமிழன் தான் இரும்பு காலத்தின் முன்னோடி. இது தமிழர்களுக்கு எவ்வளோ பெருமையான செய்தி. அது அந்த திராவிட ஆட்சியாளர்கள் கொண்டாடவே இல்லை. அதிரம்பாக்கத்தில் கிடைச்ச கற்கருவிகள் 15 லட்சம் ஆண்டுகள் பழமையானதுன்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அந்த கருவிகள்லாம் எப்போ கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறீங்க?
ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டே என்ற வெள்ளைக்காரர் 1863 கண்டுபிடிச்சது. ஆனால் அந்த திராவிட அரசு அதை பற்றி வாயே திறக்கலை. அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் 1,80,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் புலம்பெயர்ந்து உலகின் பிற இடங்களுக்கு போனாங்கன்னு சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டில் 15 லட்சம் ஆண்டுகளாக மனித இனம் வாழ்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தான் மனித இனம் தோன்றியதுன்னு அர்த்தம். மூத்த குடினா இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருமைகளெல்லாம் விட்டுட்டு 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கீழடியை மட்டும் கொண்டாட வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களோட பழமை 2500 ஆண்டுகளுக்கு மேலே போயிடக்கூடாது. கீழடியை விட பழமையானது ஆதிச்சநல்லூர் நாகரிகம். ஆனால் அதை பற்றி வாயே திறக்கலை. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என்வியப்பாம் அப்படின்னு ஐயனாரிதனார் அப்போவே பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால். 2ஆம் குலோத்துங்க சோழர் பாண்டிய நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணியிருக்கிறார். இளவரசி சோழ நாட்டுக்கு வரும்போது அவர் கூடவே புலவர் புகழேந்தியும் வந்திருக்கார். புகழேந்தி வெண்பா பாடுறதுல புலமை பெற்றவர். நலவெண்பா அவர் பாடினது தான். 2ஆம் குலோத்துங்க சோழர்கிட்ட அவை புலவராகவும் அமைச்சராகவும் இருந்தவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தரும் மிகப்பெரிய புலவர். தக்கையாபரணி, விக்கிரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராசராச சோழன் உலா, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், கம்பராமாயணத்தில் வர்ற உத்தரகாண்டம் போன்ற நூல்களை எழுதியிருக்கார். ஒட்டக்கூத்தருக்கு ஒரு பழக்கம், யாராவது தமிழ் கவிதைகளை தவறாக பாடினா அவங்கள சிறையில் அடைச்சிருவார். புகழேந்தி சிறந்த புலவர். அவர் தவறாக எதுவுமே பாடலை. ஆனால் சோழ நாட்டில் இருந்துக்கிட்டே பாண்டிய நாட்டை பற்றி புகழ்ந்து பாடினதுனால புகழேந்திய சிறையில் அடைச்சிடுறாரு ஒட்டக்கூத்தர். 2ஆம் குலோத்துங்க சோழர் இது தெரிஞ்சுமே கண்டுக்காமல் இருந்தார். இதனால் கோபமான பாண்டிய நாட்டு இளவரசி ஒரு அறையில் போய் கதவை மூடி தாழ்பால் போட்டுக்கிட்டாங்க. மன்னர் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் கதவை திறக்கலை. மன்னர் அவரை சமாதானப்படுத்த ஒட்டக்கூத்தரை அனுப்பிச்சி வைக்கிறார். ஒட்டக்கூத்தர் அவரை சமாதானப்படுத்த ஒரு பாட்டு பாடினார். அது கேளுங்க. நானே இனி உன்னை வேண்டுவதில்லை, நளின மலர் தேனே கபாடம் திறந்திடு, திறவாவிடிலோ வானேறு அணைய வால் விரவி குலாதிபன் வாசல் வந்தால் தானே திறக்கும் என் கை இதழாகிய தாமரையே. அதாவது நான் உன்னை கதவை திறந்துருன்னு சொல்ல மாட்டேன், நீயா கதவை திறந்துரு. ஒருவேளை கதவை திறக்கலைன்னா குலோத்துங்க சோழரை வர சொல்லுவேன். அவர் வந்தாருன்னா உன்னோட தாமரை போன்ற கைகள் தானாகவே கதவை திறந்துடும் அப்படின்னு பாடுறார். இந்த பாடலை கேட்டதும் இன்னும் கடுப்பான அரசி இன்னொரு தாழ்பாலையும் சேர்த்து மூடிட்டாங்க. அந்த வரலாறு தான் இன்னும் நம்மக்கிட்ட பழமொழியாக இருக்குது. காலளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம், நூலளவே ஆகுமாம் நுண்சீலை. கால் என்ற சொல்லுக்கு தமிழில் காத்துன்னு பொருள். காத்தோட அளவை பொறுத்து தான் கப்பலோட வேகம் இருக்கும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கப்பலில் பயணம் செஞ்சது தமிழினம். அதற்கான சான்று என்னன்னா, கப்பல் தொடர்பான நிறைய சொற்களுக்கு தமிழில் தான் வேர்ச்சொல் இருக்குது. நேவி என்ற ஆங்கில சொல் நாவாய் என்ற தமிழ் சொல்லிருந்து பிறந்தது. கட்டமரான் என்ற ஆங்கில வார்த்தை கட்டுமரம் என்ற தமிழ் சொல்லிருந்து வந்தது. கட்டுமரம்னு சொன்னது நீங்கள் வேற யாரையாவது யோசிக்காதீங்க. செயில் போட் என்ற சொல்லில் இருக்கிற செயில் என்ற சொல் பாய்மர கப்பலில் கட்டுற சீலை என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. கோரமண்டல் கோஸ்ட் என்ற வார்த்தை சோழமண்டலம் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. சோழர்கள் கடலை சின்ன ஏரி மாதிரி பயன்படுத்தினாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலுக்கு போர்ச்சுகீஸ்காரன் சோழா லேக்குன்னு பேர் வச்சான். கப்பல் கட்டுறதுல சிறந்து விளங்கின தமிழர்களோட அனுபவத்தின் வெளிப்பாடு தான் காலளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் என்ற பழமொழி. நூலளவே ஆகுமாம் நுண்சீலை. நூலோட அளவை பொறுத்து சேலையோட அளவு இருக்கும். நுண்சீலை என்பது கவனிக்க வேண்டிய சொல். சங்க இலக்கியங்களில் இருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துணி நெய்கிறதுல முன்னோடியாக இருந்திருக்காங்க. சிலப்பதிகாரம், நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை இன்னும் நிறைய சங்க நூல்களில் பருத்தி துணிகள் நெய்கிறதை பற்றி பல குறிப்புகள் இருக்குது. பால் கொதிக்கும்போது வர்ற ஆவி மாதிரி, நெருப்புலேருந்து வர்ற புகை மாதிரி மெல்லிய துணியால் செய்த துணிகள் சங்ககாலத்திலே இருந்திருக்கு. பாம்பு கலட்டி போட்ட சட்டை மாதிரி மெலிதான ஒழுகின்ற துணிகள் சங்ககாலத்திலே இருக்குது. இதை பற்றிலாம் சங்க பாடல்களில் குறிப்புகள் இருக்குது. இந்த துணிகள் எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரோம் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. நூலளவே ஆகுமாம் நுண்சீலை என்ற பழமொழி தமிழர்களுடைய நெசவு பாரம்பரியத்தை காட்டுது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆலமரக்குச்சியும் வேலமரக்குச்சியும் பல் துலக்க பயன்படுத்தினா பற்களும் ஈரும் உறுதியாகும். அப்போ 4ம் 2ம் சொல்லுக்குருதினா என்ன அர்த்தம்? 4 என்பது 4 அடி ஆரையும், 2 என்பது
திருக்குறளையும் குறிக்கும். திருக்குறள், நாலடியார் இந்த 2 நூல்களுக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இரண்டுமே 14 கீழ்கணக்கு நூல்கள் தான். ரெண்டுமே வெண்பா பாடல்களை கொண்டது. இந்த இரண்டுலையுமே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 உட்பிரிவுகள் இருக்குது. இந்த 2 நூல்களுமே பாண்டிய மன்னர் உக்கிர பெருவழுதி ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள். திருக்குறள் முழுமையுமே திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்துல திருவள்ளுவர் பற்றி ஒரு தகவல் சொல்லணும். திருக்குறள் தவிர திருவள்ளுவர் திருவள்ளுவ மாலை, ஞானவெட்டியான் அப்படின்னு இன்னும் சில நூல்களை எழுதியிருக்காருன்னு சிலர் சொல்கிறாங்க. அது எதுவுமே உண்மை இல்லை. திருவள்ளுவ மாலை, ஞானவெட்டியான் எல்லாம் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட நூல்கள். திருவள்ளுவர் எழுதினது திருக்குறள் மட்டும்தான். திருக்குறள் மாதிரி நாலடியார் ஒரே புலவரால் எழுதப்பட்ட நூல் கிடையாது. நாலடியார் 8000 புலவர்களால் எழுதப்பட்ட நூல். நாலடியாரில் மொத்தமே 400 பாட்டு தான் இருக்குது. அதை எப்படிங்க 8000 புலவர்கள் எழுத முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு உணர்வுபூர்வமான வரலாற்று சம்பவம் இருக்குது. வட தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அங்கே இருந்து 8000 புலவர்கள் பாண்டிய நாட்டுக்கு வந்து குடியேறுறாங்க. அவங்கள பாண்டிய மன்னர் உக்கிர பெருவழுதி நல்ல விதமாக பார்த்துக்கிறாரு. சில ஆண்டுகள் போனதும் தங்களோட நாட்டில் பஞ்சமெல்லாம் போய் நாடு செழிப்பாயிடுச்சுன்னு அந்த புலவர்களுக்கு தகவல் வருது. உடனே அந்த புலவர்கள் எல்லாரும் மன்னர் உக்கிர பெருவழுதியை சந்தித்து தங்களோட நாட்டுக்கு திரும்பி போக அனுமதி கேட்குறாங்க. மன்னருக்கு புலவர்களை திருப்பி அனுப்ப மனமே இல்லை. அதனால் திரும்பி போகிறதுக்கு அனுமதி கொடுக்க காலம் தாழ்த்துறார். சில நாட்கள் கழித்ததும் மன்னர் தங்களை திருப்பி அனுப்ப விரும்பலைன்னு புலவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் 8000 புலவர்களும் ஆளுக்கு ஒரு பாடலை ஓலைச்சுவடியில் எழுதி தங்களோட இருக்கைக்கு கீழே வச்சுட்டு ராத்திரியோட ராத்திரியாக மன்னர்கிட்ட சொல்லாமலே தங்களோட நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மன்னர் கோபத்தில் அவங்க எழுதி வச்சுட்டு போன 8000 பாடல்களையும் வைகை ஆற்றுல போட சொல்கிறாரு. உடனே அந்த ஓலைகளை எல்லாத்தையுமே வைகை ஆற்றுல போட்டுடுறாங்க. நிறைய ஓலைச்சுவடிகள் ஆற்றுல மூழ்கி போச்சு. இன்னும் சில ஓலைச்சுவடிகளை ஆற்று தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. அதில் 400 ஓலைச்சுவடிகள் அவங்கக்கிட்டே திரும்பி வந்துடுது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மன்னரோட வேலையாட்கள் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் மன்னர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. ஆச்சரியப்பட்ட மன்னர் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வைக்க சொல்கிறார். அந்த 400 பாடல்களையும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு தொகுத்தவர் பதுமனார் என்ற புலவர். திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்கள் தமிழ் மக்களுக்கு காலம் தந்த கொடை. அதை எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். திருக்குறள், நாலடியார் தொடர்பாக இன்னொரு பழமொழி இருக்குது. பழகுத்தமிழ் சொல்லருமை 4-2. தமிழ் மொழியில் தான் 1-2 வரிகளில் 2000 ஆண்டுகால வரலாற்றை சொல்ல முடியும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.